வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் முடிவு அப்படிங்கிறது வெளியாகிருக்குது. திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் அன்னியூர் சிவா அமோக வெற்றியை பெற்றிருக்காரு. ஒரு இடைத்தேர்தல் வெற்றி தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெற்றியை சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. ஏன்னா இந்த வெற்றி அப்படிங்கிறது திமுகவுடைய வெற்றி அப்படிங்கிறது பல கேள்விகளை இந்த நேரத்தில் எழுப்பியிருக்குது. ஏன்னா நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது 2 மாதத்துக்கு முன்னாடி முடிஞ்சது தான். இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 39.57% வாக்குகளை பெற்றிருந்த திமுக இந்த தேர்தலில், அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 63.66% வாக்குகளை அவங்க பெற்றிருக்காங்க. 2 மாதத்தில் திமுகவுடைய வாக்குகள் அப்படிங்கிறது எப்படி இந்த அளவுக்கு ஹைக்குக்கு போச்சு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி அப்படிங்கிறது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருந்தாங்க. அப்போ அதிமுகவுடைய வாக்குகள் அப்படிங்கிறது திமுகவுக்கு தான் வந்துச்சா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வியாக எழுதி நிற்குது. அதாவது எடப்பாடி சொன்ன விஷயத்தை அதிமுகவில் யாருமே ஃபாலோ பண்ணலையா அப்படிங்கிறதும் இந்த நேரத்தில் மிக முக்கியமான இன்னொரு கேள்வியாக எழுந்து நிற்குது. அதிமுக தொண்டர்கள் எப்படி திமுகவுக்கு வாக்களித்தாங்க அப்படிங்கிறத பற்றி நான் இந்த நேரத்தில் பேசி ஆகணும். அதே நேரத்தில் விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் அது பாமகவுடைய பெல்ட்டு, அங்கே வன்னியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதனால் பாமகவுக்கு ஒரு பெருமளவு வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த நேரத்தில் அங்கே பாமகவும் சறுக்கி இருக்குதா, அதிமுகவுடைய வாக்குகள் அப்படிங்கிறது பாமகவுக்கு கிடைக்கலையா அப்படிங்கிறதும் இந்த நேரத்தில் இன்னொரு மிக முக்கியமான கேள்வியாக எழுதி நிற்குது. இதெல்லாம் தொடர்பாக தான் இன்றைய கேள்விகள் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மதிவாணன், அதே போல் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி, மூத்த பத்திரிகையாளர் CS கோட்டீஸ்வரன், அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய MP ரவிக்குமார், விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன், அனைவருக்கும் வணக்கம். நான் ரவிக்குமார்கிட்ட இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக அந்த பகுதிக்கு போயிட்டு வந்தீங்க, இந்த பிரச்சாரத்துக்கு எல்லாம் கூட போனீங்க. பல்வேறு, அதாவது பக்கத்திலேயே கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணங்கள்லாம் நிகழ்ந்த பிறகு இது திமுகவுக்கு ஒரு பெரும் சர்க்கிளாக இருக்கும் அப்படின்லாம் கூட சொல்லப்பட்டது. பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அப்படியெல்லாம் இருந்தும் கூட இந்த இடைத்தேர்தலில் திமுகவுடைய அந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20% அளவுக்கு கூடியிருக்கு சார். இது எப்படி அதிமுகவுடைய வாக்குகள் அப்படிங்கிறது மொத்தமாக இந்த பக்கம் திமுகவுக்கு வந்துருச்சா? அதிமுக வாக்குகள் மொத்தமாக வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. பெரும்பகுதி அதிமுக வாக்குகள் திமுகவுக்கு வந்திருக்கு. குறிப்பாக பெண்கள் அனைவரும் அதிமுகவுக்கு ஓட்டு போட்ட பெண்கள் இந்த முறை திமுகவுக்கு போட்டிருக்காங்க. இந்த ரிசல்ட்டை 3 ஃபேக்டரை நம்ம கவனிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்துகிற இந்த சமூக நல திட்டங்கள், அதற்கு கிடைக்கிற வரவேற்பு, அது நான் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையின் நேரடியாக என்னால் பார்க்க முடிஞ்சது. அதே போல் இந்த தேர்தல்லையும் அந்த களத்தில் பார்க்க முடிஞ்சுது. ரெண்டாவது, அதிமுக இந்த களத்தில் இல்லைங்கும் போது அதிமுக வாக்காளர்களுக்கு முன்னால் இருந்த சாய்ஸ் பாமகவா திமுகவா அப்படிங்கிறது தான். அப்போ அவங்க எதை வச்சு அந்த முடிவு எடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அதில் பெரும்பகுதியாக இருக்கிற பெண் வாக்காளர்கள் அவங்க திரும்பவும் இந்த நலத்திட்டங்கள் அப்படிங்கிறதும், இந்த 3 ஆண்டுகள் இந்த ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இந்த பல்வேறு நடவடிக்கைகள், அது குறிப்பாக பெண்களுக்கு செயல்படுத்துகிற திட்டங்கள், இதெல்லாம் அவங்கள அட்ராக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அவங்க திமுகவை அவங்களுடைய சாய்ஸாக எடுத்துக்கிறாங்க. 3வது ஃபேக்டர் சோஷியல் ஃபேக்டர், அதாவது சாதிய பரிமாணம், அதை நம்ம பார்க்கணும். அதில் குறிப்பாக அதிமுகவில் இருக்கிற வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதில் ஒரு கணிசமாக பாமகவை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கிற பெண்கள் இந்த பக்கம் வந்துட்டாங்க. அதில் இருக்கிற அதிமுகவுக்கு வாக்களித்த தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 3 ஃபேக்டர்னால் இந்த இதுவும் வாக்குப்பதிவும் அதிகமாச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் 1,82,000 வாக்குகள் அங்கே பதிவாச்சு. இப்போ ஒரு 14,000 வாக்குகள் அதிகரித்து 1,96,000 வாக்குகள் அங்கே பதிவாச்சு. அந்த வாக்குகளில் இப்போ அன்னியூர் சிவா அவர்கள் 1,20,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கார். இப்போ போன தடவை நாடாளுமன்ற தேர்தலில் 32,000 வாக்குகள் மட்டுமே பெற்ற பாமக
அவங்க தருமபுரி போலவே கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள், வீடு வீடாக பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். திரு அன்புமணி அவர்களும் மருத்துவர் அவர்களும் அதுபோல் அன்புமணி அவர்களுடைய குடும்பத்தினரும் எல்லாருமே களத்தில் இருந்தாங்க. அவ்வளவு எஃபர்ட் எடுத்து அவங்க வந்து இன்றைக்கி இது வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இன்க்ரீஸ் பண்ணதுங்கிறது வந்து அது அவங்களுடைய முயற்சிக்கு கிடைத்தது என்பதை விடவும் அதிமுக வந்து களத்தில் இல்லாதனால ஏற்பட்ட வெற்றிடத்தில் அப்போது வந்து சமூக ரீதியாக கொஞ்சம் வாக்குகள் பிரிந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. ஸோ இந்த வெற்றி ஒரு 75,000 வாக்குகள் முன்னிலையில் ஒரு வெற்றி பெறுவாருங்கிறத நாங்கள் கணித்தோம். ஏறத்தாழ அதே அளவுக்கு 67,000 அளவுக்கு வந்திருக்கிறாரு. மற்றபடி இந்த வெற்றி முழுமையாக முதன்மையாக இதற்கு காரணம் என்பது முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி கொண்டு வருகிற பெண்களுக்கான நலத்திட்டங்கள், மகளிர் உரிமை தொகை, அதுபோல் கட்டணமில்லா பேருந்து பயணம், அது மாதிரி கல்லூரியில் படிக்கிற பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய், அப்புறம் காலை சிற்றுண்டி திட்டம், இதில் அதிகமாக பயனடைகிற மக்கள் வாழ்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். அது குறிப்பாக விக்கிரவாண்டி மாவட்டம் ரொம்ப ஏழை எளிய மக்கள் இருக்கிற பகுதி. அது அதிகமாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இருக்கிற பகுதி. ஸோ அந்த விதத்தில் அவங்களுடைய இன்றைக்கு ஒரு நேச்சுரல் சாய்ஸாக திமுக இருக்கிறது என்பதை தான் இதில் நான் புரிஞ்சிக்க முடியும். ரைட் சார். இதில் எல்லா விஷயத்துலையுமே இந்த தேர்தல் குறித்த கணக்குகளை வந்து ரவீந்திர துரைசாமி வந்து ரொம்ப தெளிவாக போட்டுக்கிட்டே இருப்பார். இதில் என்ன கணக்கு போட்டு வச்சிருக்காருன்னு அவர்கிட்ட கேட்பார். ரவீந்திர துரைசாமி சார், இதில் என்ன சார் கணக்கு? அதாவது வந்து கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கிடைச்ச வாக்குகளை விட கிட்டத்தட்ட வந்து ஒரு 20% அளவுக்கு இது அப்படியே உயர்ந்துக்குது. இது எதை காட்டுது? அப்போ எடப்பாடி சொன்னதை அதிமுக தொண்டர்களே கேட்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? இது வந்து ரவிக்குமார் எம்பி சொன்னது மாதிரி சோஷியல் ஃபேக்டருக்கு நான் முன்னுரிமை கொடுத்து பேசுகிறேன். வட தமிழகத்தில் தான் இங்கே இந்தியா கூட்டணி தெளிவான வெற்றியை பெறுறாங்க, 47% வாக்களை பெற்று ஸ்வீப் பண்ணுறாங்க. 2வது இடத்துக்கு வந்து அதிமுக கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் ஒரு போட்டி இருந்தது. 5% தான் இவங்களுக்குள்ள வித்தியாசம், அவர்கள் வித்தியாசம் 24. இந்த 5% வித்தியாசம் அதிமுக கூட்டணிக்கு வர்றதுக்கு காரணமான இடம் எதுன்னா, பாமக போட்டியிட்ட 10 தொகுதிகளில் அவங்க தருமபுரியில் மட்டும்தான் 2வது இடம் வந்தாங்க. மீதி 9 தொகுதியிலும் அவங்க வந்து அதிமுகவுக்கு கீழே 3வது இடம் போயிட்டாங்க. இந்த பகுதியில் உள்ள மற்ற தொகுதிகளில் பாஜக தாமரை போட்டியிட்ட இடங்கள்லையும் 3வது இடம் தான் போனாங்க. குறிப்பாக சேலத்தை நம்ம எடுத்துட்டிங்கன்னா அங்கே 25% 2016 பராக் ஒபாமா பாணியில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு எடுத்த இடத்துல அவங்க இன்றைக்கி 9% வாக்குகள் தான் எடுத்திருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இந்த சூழ்நிலையில் அதிமுக அணி தான் 2வது இடம்ங்கிற அந்த வாய்ப்பை கொடுத்தது இந்த வன்னியர் பெல்ட்னு சொல்லக்கூடிய வட மாவட்டங்கள் தான். அதுதான் அதிமுகவுக்கு வந்து 3வது போகாமல் 5% டிஃபரன்ஸில் 2வது இடத்தை கொடுத்தது. நீங்கள் டீப் சவுத் எடுத்துட்டிங்கன்னா கன்னியாகுமரியில் 4%, திருநெல்வேலியில் 8%, ராமநாதபுரத்தில் 9%, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். சென்னையில் எடுத்துட்டா கூட மத்திய சென்னையிலும் தென் சென்னையிலும் என்டிஏ தான் 2வது இடம், 3வது அதிமுக போயிட்டாங்க. அப்படிப்பட்ட அதிமுகவை காப்பாற்றி அதிமுக அணி தான் 2வது இடம்னு நிரூபித்து கொடுத்த இடம் வட தமிழகம். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அவர் ஆட்சி காலத்தில் கொடுத்த 10.5%. அது எம்ஜிஆரும் இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை, ரெட்டலையும் இல்லை, 10.5% பெனிஃபிஷரி காஸ்ட்டாக அந்த பெரும்பான்மை சமூக மக்கள் உணர்ந்து வாக்களித்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி வெர்சஸ் என்டிஏன்னு களம் மாறுவதற்கு எடப்பாடி பழனிசாமியே களத்துக்குள்ளே வராமல் வழிவகுத்த இடம் தான் விக்கிரவாண்டின்னு நான் கருதுகிறேன். அதுக்கு காரணம் அவர் வந்து விக்கிரவாண்டியில் 10.5% முன்னிறுத்தி தான், அதுவும் கடைசி நேரத்தில் தான் பாமக எடுக்கிறாங்க. இதே பாமக திமுகவோட கூட்டணிக்கு முயற்சி பண்ண கட்சி தாங்கிறதும் தமிழகத்தில் நம்ம பார்த்தோம். என்றாலும் அவங்க வந்து 10.5 மையமாக வச்சு அந்த அரசியல் களத்துக்குள்ளே வரும்போது அதில் திமுக கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தன் நிலைப்பாட்டை வந்து சட்டசபையிலே துல்லியமாக தெளிவாக போல்டாக அது சொல்லிட்டார். அதில் வந்து அவரோட நிலைப்பாடு வந்து டாக்டர் ராமதாஸை நேரடியாக தாக்காமல் பாஜக ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரானவங்க அவங்க கூட நீங்கள் நிற்கிறீங்கிற அந்த ஒரு தன்மையோட கொஞ்சம் வன்னியர் வாக்குகளும் அவருக்கு வரக்கூடிய அளவுக்கும் வன்னியர் அல்லாத வாக்குகளை கன்சால்டேட் பண்ணக்கூடிய அளவுக்கும் ரொம்ப தெளிவான நிலைப்பாட்டை திமுக தலைவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின். ஒரே ஒரு குறுக்கீடு, ஒரே ஒரு கேள்வி தான். அதாவது வந்து இந்த ரிசல்ட்டுக்கு பிறகு சிலர் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வந்து விக்கிரவாண்டி வந்து வன்னியர் பெல்ட்டு, அங்கே வந்து பாமகவுக்கு இன்னும் கூட கொஞ்சம் கூடுதலான வாக்குகள் கிடைச்சிருக்கும். பாஜகவோட அவங்க சேர்ந்தாங்கிற அந்த ஒரு காரணத்தினால தான் விக்கிரவாண்டி மக்கள் வந்து பாமகவை புறக்கணிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? 275 பூத்தில் அவங்க 57 பூத்தில் அவங்க வந்து லீட் பண்ணியிருக்காங்க. அப்போ
அதில் டாமினண்டாக நிற்கிறது நீங்கள் ரவிக்குமார் சொன்ன அந்த நலத்திட்ட உதவிகள், அரசோட அரசியல் நிலைப்பாடு எல்லாத்தையுமே நான் மறுக்க விரும்பலை. ஆனால் டாமினண்டாக இதையும் மீறி 275 பூத்தில் 57 பூத்தில் அவங்க லீட் பண்ணுறாங்கன்னா அந்த 10.5 அவங்களுக்கு கொடுத்த ஒரு கிரிப்புன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வரும் நாட்களில் என்டிஏல இருக்கக்கூடிய அவங்க 10.5 மையமாக வச்சு தங்களோட அரசியலை இன்னும் 20 மாதங்களில் அவங்க முன்னெடுத்து போவாங்க. அப்படி ஒரு வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கிறாரு. அவங்க அதை முன்னெடுத்துட்டு போகும்போது திமுக தெளிவாக எதிர்கொண்டுருவாங்க. அவங்க ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு 63% வாக்குக்கு பேருக்கு அன்னியூர் சிவா அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க அதை கரெக்டாகவே அதை பண்ணிட்டாங்க. அதில் ஒரு கணிசமான வாக்குகளையும் மற்ற பிரிவினர் வாக்குகளில் 80%ங்கிற அடிப்படையிலும், குறிப்பாக அட்டவணை பிரிவு மக்கள் ஏரியாவுக்குள்ளே மற்ற யாரும் பிரச்சாரம் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கான ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகிருக்குது. ஸோ இந்த இடத்துக்குள்ள இனிமேல் எடப்பாடி பழனிசாமி இந்த 10.5% என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறார்? அதில் பாமக நிலைப்பாடு தெளிவாக இருக்குது, திமுக நிலைப்பாடு தெளிவாக இருக்குது. இவர் வலமும் போகாமல் இடமும் போகாமல் அதிமுக அதில் நிலைப்பாடு அற்ற ஒரு தன்மையில் இருக்குது. இந்த தேர்தல் முடிவோட ரிபகர்ஷன்ஸு எடப்பாடி பழனிசாமி அடுத்தால இதை எப்படி எதிர்கொள்ள போறாருங்கிறதான் பார்க்கணும். மேலும் திமுக இதை இந்தியா கூட்டணின்னு திமுக கழக தலைவர் சொன்னது காங்கிரஸ் மூலமாக வந்த கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்களையும் விடுதலை சிறுத்தைகள் மூலமாக வந்த அட்டவணை பிரிவு சகோதரர்கள் வாக்கையும் அவர் தெளிவாக ரெகனைஸ் பண்ணி அந்த சூட்சமம் கூட்டணி தான் வெற்றிக்கு அச்சாணிங்கிறத அவர் சொல்லக்கூடியதில் அவர் தெளிவாக போகிறாரு. ஆனால் அதிமுக அணி குழப்பத்திலும் என்ன நிலைப்பாடு எடுக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையிலும் இருக்கிறாங்கிறதான் உண்மை. ரைட். கோட்டீஸ்வரன் சார், இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடாதது அப்படிங்கிறது, இப்போ திமுக வாங்கியிருக்கிற வாக்குகள் அப்படிங்கிறது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும் அப்படிங்கிற வாதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு பெரிய பின்னடைவு ஏதோ ஐயா திரு அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, அதான் அவரோட தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கட்சி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நிற்காததுனால தான் பெரிய பின்னடைவுன்னு இல்லை. அவங்களுக்கு பின்னடைவு ஆல்ரெடி ஒரு 4-5 வருஷமாக இருக்குது. இது இப்போ கிட்டத்தட்ட 10 தேர்தலில் தொடர்ந்து தோல்வின்ற மாதிரி வருது. இதுலேயே நின்று தோற்று போயிருந்தால் அது 11வது தோல்வியாக போயிருக்கும். அதனால் விக்கிரவாண்டியில் நிற்காதது அவங்க ஒரு இன்டரிம் பெயில் மாதிரி வாங்கி வச்சுருக்கிறாங்க, ஒரு பாதுகாப்பு கவசம். நாங்கள் தேர்தலில் நின்று தோற்றுருந்தா இந்த தேர்தலையும் தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸும் டிடிவி தினகரன் போன்றவர்கள். ஏதோ அவர்கள் வெற்றி பெற்றார் போல் அவங்களுமே தொடர்ந்து தோல்வி தான் பண்ணி சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை மிரர் பண்ணி காட்டுவாங்க, விக்கிரவாண்டியிலே தொடர் தோல்வி. அதாவது இடைத்தேர்தலில் வர ரிசல்ட் எப்பயுமே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்காதுங்க. அதாவது எப்படின்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரை ஒரு சர்ப்ரைஸே இல்லாத ஒரு தேர்தல். அதாவது எப்போ அதிமுக அங்கே போட்டியிடல, ரெட்டையில் அங்கே இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் அனௌன்ஸ் ஆச்சோ அப்போவே அது கிட்டத்தட்ட வாக் ஓவர். யாருக்கு வாக் ஓவர்னா டிஎம்கேக்கு அது வெற்றி அப்படின்னு உறுதியாகிவிட்டது. மேலும் 10வதுக்கு திமுக இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற காரணத்தினால அமைச்சர் பெருமக்கள்லாம் நிறைய போய் வேலை பார்த்துருக்குறாங்க. அப்போ அதிகமான அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் வேலை பார்க்கும்போது அந்த விறுவிறுப்பு என்பது இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்கன்னா, வேட்பாளர் எங்களை பார்த்தாரா, வேட்பாளர் சார்ந்த கட்சிக்காரங்க எங்களை பார்த்தாங்களா, ஓட்டு கேட்டாங்களா, எங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களெல்லாம் செய்து கொடுத்தாங்களா, இல்லை எங்களுக்கு எதனா ஆசை வார்த்தைகள் கொடுத்தாங்களா, இல்லை எதனா உதவி பண்ணாங்களா, இதெல்லாம் பண்ணும். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இது எல்லாமே எந்தவித தங்கு தடையின்றி விக்கிரவாண்டியில் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இந்த 63.66 ரிசல்ட் என்பது எதிர்பார்த்த ஒன்று தான். இது எந்த சர்ப்ரைஸும் கிடையாது. ஆனால் இங்கே அடிப்படையில் என்ன பிரச்சனை, ஒரே ஒரு குறுக்கீடு தான். அதாவது நீங்கள் சொல்கிறதுபடி ஓகே ரைட்டு, அதிமுக வாக்குகள் இங்கே வந்துருச்சு அப்படின்னா ஏன் அதே அதிமுக வாக்குகள் பாமகவுக்கும் போயிருக்கலாம்ல, அங்கே போகலையே சார்? இல்லை, கரெக்டான கேள்வி தான் அது. எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா, அம்மையார் ஜெயலலிதா படத்தை வைத்து நம்ம வாக்குகள் கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்க ஜனங்க அப்படின்னு இவங்க ஒரு எதிர்பார்ப்பு வச்சாங்க. தலைவர்கள் போடுற ஒரு கணக்கு வேற, மக்கள் போடுற கணக்கு வேற. மக்கள் தான் தேர்தலில் இறுதி எஜமானர்கள், அவங்க தான் ஓனர் தேர்தலுக்கு, அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க யார் அவங்கள ஆளணும், யார் அவங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக வேணும். அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுகவும் பிஜேபியும் மேலே சண்டை போடும், ஆனால் பிஜேபி அண்ணாமலையும் நாங்கள் கூட்டு வச்சுக்குவோம், அண்ணாமலை அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை விமர்சனம் பண்ணுவார், ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை துரோகின்னு விக்கிரவாண்டி அந்த தேர்தல் அப்பொழுதே பேசுவார். அதெல்லாம் பேசிட்டு ஆனால் அதிமுக தொண்டர்களோ அதிமுக வாக்குகள் பாமக ஓட்டு போடணும், அந்த பாமக பாஜகவோட கூட்டணி வைக்கணும். அது எப்படி அடிப்படையில் அதிமுக தொண்டர்களோ இல்லை ஆதரவாளர்கள் ஏற்றுக்குவாங்க? அண்ணன் ரவிக்குமார் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப கரெக்டான வாதம் என்னென்னா, ஃபீல்டு ரிப்போர்ட்டர்ஸு அங்கே இருக்க ஏரியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே கருத்து எடுத்ததில் எப்படி அனாலிசிஸ் போயிருக்குன்னா, பட்டியலின மக்கள் எல்லாருமே கன்சாலிடேட் ஆகிருக்காங்க.
மொத்தமாக என்மாசா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா திமுக பின்னாடி ஒரு ரேலி பண்ணி ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது அதிமுகவில் இருந்த பட்டியலின மக்களுமே அவங்களோட ஆதரவு நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு சென்றிருக்கு. அதே மாதிரி அதிமுகவில் இருந்து இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு நிலைப்பாடில் இருக்கவங்க எல்லாமே வந்து அதர் பீப்புள் எல்லாமே பாமகக்கு போயிருக்காங்க. அதனால தான் பாமகக்கு வந்து ஒரு 4ல் ஒரு 25-20% வாக்குகள் போயிருக்கு. மிச்சம் 75% வாக்குகள் அதிமுக வாக்குகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திமுகவுக்கு போயிருக்கு. அதனால தான் அந்த டிஃப்ரென்ஸு. இதே மாதிரி 0.4% தான் நோட்டாக்கு போட்டிருக்காங்க. நோட்டாக்கு வந்து யாரும் முக்கியத்துவம் கொடுக்கல. அப்போ என்ன அர்த்தம்னா மக்கள் வந்து மக்களை நம்புறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூரல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நாங்கள் தேர்தல் புறக்கணிப்புன்னு சொல்லிட்டார். அப்படிலாம் நாங்கள் போட்டால் அதிமுக தான் போடுவோம், ரெட்டலைக்கு போட்டால் நாங்கள் வேறு சின்னத்துக்கு போட மாட்டோம் அப்படின்ற அந்த ஒரு பேசுபொருள் இருந்தாலும் கூட நோட்டா இருந்தும் கூட அந்த வாய்ப்பை பயன்படுத்தலை. நாம் தமிழர் கட்சி ஒரு இன்னொரு சாய்ஸ், பெட்டர் சாய்ஸ், அது இருந்தும் கூட அதுக்கும் ஓட்டு போடலை. அவங்களோட வாக்கு விகிதாச்சாரம் ஒண்ணுதான். அதாவது வந்து எடப்பாடி வந்து தேர்தல் புறக்கணிப்புன்னு சொல்லிட்டாரு. இங்க வந்து அதிமுக போட்டியிடல, வந்து இரட்டை இலை போட்டியிடல, நான் ஓட்டுன்னு ஒன்று போட்டா இரட்டை இலைக்கு தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி யாரும் நின்ன மாதிரி தெரியலையே. இல்ல யாரும் நிக்க மாட்டாங்க. எதுக்கு? ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கிற அரசியல் பிரச்சனை, இல்ல அவருக்கு இப்போ பொதுச் செயலாளராக இருக்கணும், அவரு கட்சி பிரச்சனை, மக்களுக்கு அதனால என்ன? மக்களுக்கு வந்து ஒரு கட்சி என்பது நல்லது செய்யணும். நீங்க குறைந்தபட்ச பாஜகவை கூட விமர்சிக்க தயங்குறீங்க, அதை பற்றி கூட எதுவும் பேச மாட்டேன்றீங்க, பாரத பிரதமரை பற்றி கூட கேள்வி கேட்க மாட்டீங்க, நீங்கள் அந்த அரசியல்லாம் எதுவுமே பண்ண மாட்டீங்க, சிலிண்டர் விலையாக எவ்வளோ விற்குதுன்னு கேட்க மாட்டீங்க. வெற்றி தோல்வியை தாண்டி அட்லீஸ்ட் வந்து அங்கே ஓட்டுன்னு ஒன்று கேட்டிருக்கலாம் இல்லையா? அதிமுக தொண்டர்கள் வந்து அங்கே போய் பிரச்சாரம்னு ஒன்று பண்ணியிருக்கலாம்ல. எதுவுமே பண்ணாமல் ஆட்டத்திலே கலந்துக்கலன்னும் பொழுது அப்போ நீங்கள் சொல்கிற கருத்தை எப்படி ஏற்றுக்குவாங்க? அம்மையார் ஜெயலலிதா காலத்திலுமே திருமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக ஓட்டு திமுகவுக்கு போயிருக்கு. அதே மாதிரி ஆர்கே நகரில் பார்த்தீங்கன்னா திமுக ஓட்டு டிடிவி தினகரன் அவர்களுக்கு போயிருக்கு. திமுக ஓட்டும் அதிமுகவுக்கு போவோம், அதிமுக ஓட்டும் திமுகவுக்கு போட்டோம். பட் இதை புரிஞ்சுக்க தலைவர்கள் தான் வந்து இது தவறுறாங்க. அதாவது என்ன பிரச்சனைனா மக்களோட எண்ணோட்டம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். நமக்கு என்ன தேவை அப்படின்றத மையமாக வைத்து போகும்பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இன்னொரு முக்கியமான பிரச்சனை இந்த ஸ்வாட் அனாலிசிஸ்னு வாங்க, அதாவது ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்டு அப்படின்னு. இப்போ விக்ரவாண்டியோட இது பார்க்கும்போது இன்னைக்கு நடந்த இந்த தேர்தல் வந்து கிட்டத்தட்ட அது ஒரு குவார்டர் ஃபைனல்ஸ் மாதிரி பார்த்துருக்கலாம். ஒருவேளை அதிமுக அங்கே இருந்திருந்துன்னா 3 வருஷம் ஆயிருக்கு. 3 வருஷம் கழிச்சு ஆன்டி இன்கம்பன்சி எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம வந்து அதிமுக இடைத்தேர்தலில் எவ்வளவு கணிசமான வாக்குகள் வாங்குகிறோம், இரண்டாவது பெரிய கட்சியாக எமர்ஜ் ஆகி பாட்டாளி மக்கள் கட்சியை 3வது இடத்துக்கு தள்ளி இருந்தாங்கன்னா அது அதிமுக கிடைத்த ஒரு வெற்றியாக இருந்திருக்கும் ஓரளவுக்கு. ஆனால் அவங்க அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எதுவுமே யோசிக்கல. தேர்தல்னு வந்தோடனே நம்ம இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு நம்ம போய் நிற்க வேணாம், நின்னா நம்ம தோப்போம், தோத்துட்டா வந்து பிரச்சனையாகவும் விமர்சனமாகவும் நம்ம தலைமையை கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கடினமான ஒரு ரூட் எடுக்காமல் ஒரு சுலபமான ஒரு ரூட் எடுத்து திமுகவுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பை அழகாக பரிசாக கொடுத்துருக்காரு ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி. சரி, இதனால மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா நீங்கள் யாரோட கூட்டணி வைக்கிறீங்க, நீங்கள் என்ன அரசியல் பண்ணுறீங்க, என்ன கருத்து பண்ணுறீங்கலாம் பார்ப்பாங்க. மக்களுக்கு இந்த தேர்தலில் இதனால் என்ன அப்படின்றது பார்த்தா அதிமுக மக்களுக்கு இந்த தேர்தலில் வாக்குறுதிகளோ பிரச்சாரமோ இல்லை போயிட்டு அங்கே ஒரு பிரியாணி போட்டலாம் தான் வச்சுக்கோங்களேன், எதுவுமே பண்ணலை. அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் சொல்கிறது எதுக்கு கேட்கணுன்ட்டு மொத்த ஊரும் புறப்பட்டு போய் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அந்த ஜனநாயக திருவிழாவில் மக்கள் பங்கேற்றாங்க, அதிமுக பங்கேற்கவில்லை. அவ்வளோதான். ரைட். பொங்கலூர் மணிகண்டன் தான் இதற்கான பதிலை சொல்லணும். மணிகண்டன் சார், இப்போ வந்து எடப்பாடி சொன்னார் புறக்கணிப்புன்னு சொன்னார். ஆனால் இங்கே திமுக வாங்கியிருக்கிற வாக்குகளை பார்த்தா அதிமுகவினர் யாருமே எடப்பாடி சொன்னதை கேட்கலையோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்லை, புரட்சித்தேவி அம்மா அவர்கள் ஆர்கே நகரில் போட்டியிட்ட போது திமுக போட்டி இல்லைங்க. அப்போ கலைஞர் பேச்சை யாருமே கேட்க மறுத்தாங்க இல்லை? அதே மாதிரி தான் இதுவும். அதே மாதிரி ஆர்கே நகரில் திமுக போட்டிட்டு டெபாசிட் போச்சுங்க. அன்றைக்கி ஒட்டுமொத்த வாக்கில் தினகரன் வாங்கினார், 2ஆம் இடத்துக்கு அதிமுக வந்தது. அன்றைக்கு திமுகவோட இருக்கிற யாருமே கலைஞரை பேச கேட்கல. அந்த மாதிரி தான் இருக்கலாம் எதுவுமே. இப்போது இடைத்தேர்தலில் புறக்கணிக்கிற போது ஓட்டு மாறிச்சுன்னு சொன்னால் அவர் பேச்சை கேட்கலன்னு சொன்னால் அப்போ அன்றைக்கி கலைஞர் பேச்சை கேட்கலைங்கிறது உண்மை ஆயிடுச்சுக்கலாம். அப்போ அதே ஓகேன்னு சொன்னால் இது ஓகே தான். இன்னொன்றுங்க, அதாவது அதிமுக புறக்கணிக்கான காரணத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்குது. இப்போ எப்படி கடந்த காலத்தில் திமுக சொல்லிச்சோ அதே மாதிரி கடந்த அதிமுக சொல்லிச்சோ அதே மாதிரி இப்போ அதிமுக சொல்லியிருக்குங்க. இப்போ சூலூர் எடுத்துங்க, அல்லது வந்து இங்கே தொண்டாமுத்தூர் எடுத்துங்க, அதிமுக வலிமையாக உள்ள மாவட்டங்கள் தொகுதிகள் அங்கே கூட அதிமுக தேர்தலை புறக்கணிச்சதுங்க. இப்போ திருமங்கலம் பார்வலாக்கு அடுத்தது ஈரோடு கிழக்கு. இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தா 3வது விக்கிரவாண்டி. எனவே தான் அதிமுக தேவையற்ற குழப்பத்தை, தேவையற்ற சர்ச்சைகளை, தொண்டர்களுக்குள்ள கலவரங்களை உருவாக்க வேண்டாம் என்று தேர்தலை புறக்கணிச்சது. இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதன் மூலமாக அதிமுகவுக்கு மிகப்பெரிய வலிமையோ அல்லது ஆட்சி மாற்றமோ வரும்னு சொன்னால் போட்டியிடலாமுங்க. இது எந்த சம்பந்தமே இல்லை. அதாவது திமுக வந்து மறைஞ்சாரு, அதே திமுக களத்துல வந்து நிக்குது, அதே போல பாமக களத்துல வந்து நிக்குது, நாம் தமிழர் நிக்கிறாங்க, எல்லாரும் ஒரு மாதிரி பிரச்சாரங்கள்லாம் தீவிரமா போயிட்டு இருக்கிற நேரத்துல நான் களத்துக்கே வரலங்கிறது வந்து தொண்டர்களை சோர்வடைய வச்சிடாதா?
சார் ராஜா சார் இப்போ நீங்கள் சொல்கிறது சோர்வடையும் சொன்னால் இந்த சோர்வு ஆர்கேனங்களில் திமுக வந்துதான், அம்மா 5 தொழில இடைத்தேர்தல் புறக்கணிச்சு வந்துதான், அது மாதிரி தான் இதுவுங்க. என்னமோ எடப்பாடியார் மட்டும்தான் புறக்கணிச்சு வரலாற்று பிழை கலைஞர் இருந்த காலகட்டம் அப்படிங்கிறது வேற. இப்ப நீங்க வந்து எடப்பாடி அதையும் வந்து ஒப்பிட்டு பேசுறதுங்கிறது எந்த விதத்துல சார் எல்லா காலமும் ஒண்ணுதான் சார். நீங்க அப்படி சொன்னீங்கன்னா பெரியார் மாதிரி அண்ணன் கலைஞர் இல்லை, அண்ணா மாதிரி கலைஞர் இல்லை, ராஜாஜி மாதிரி கலைஞர் இல்லை, காமராஜர் மாதிரி கலைஞர் சொல்லலாம். அதே மாதிரி தான் இப்ப இன்னைக்கு வந்து ஸ்டாலின் எடப்பாடி அவ்வளவுதான். நீங்க அப்படி ஒப்பிட்டு பேசக்கூடாதுங்க, ஒப்பீடே தவறு. அப்போ யார் இருந்தாலும் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஈரோடு கிழக்கில் என்ன பண்ணாங்க, அதான் பண்ண போறாங்க, முழு அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ பாமக வந்து மொத்தமாக ஆட்கள் அறிக்கை இப்போ போடுறது இறுதி முடிவு வருங்க, அதுதான் நடக்கு, வேற ஒன்றும் இல்லைங்க. மக்கள் வந்து ஒன்றுக்கும் அடிச்சுக்குவாங்க, தேவையற்ற பிரச்சனை. நீங்கள் உண்மையிலேயே இது ஏதாவது அதிமுகவுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தேர்தலாக, இப்போ ஒடுல 22 இடைத்தேர்தல் வந்தது, அன்றைக்கு அதிமுக போட்டிட்டே ஆக வேண்டும், போட்டிட்டாங்க, வெற்றி பெற்றாங்க கணிசமான தொகுதியில். அது மாதிரி தான் இதுங்க. இது வந்து அப்படி அல்ல. தெளிவான அறிக்கையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அன்னைக்கு இந்த புறக்கணிப்பு சொல்லிட்டாருங்க. சொன்ன பிறகும் கூட எடப்பாடியார் சொல்லி கேட்கலையாங்கிற வாதம் சரின்னு சொன்னீங்கன்னா சரி நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இப்ப அதிமுகவினரோட வாக்குகள் அப்படிங்கிறது யாருக்கு போச்சு நீங்க நினைக்கிறீங்க சார்? அதான் அன்னைக்கு யாருக்கு போச்சுங்க, ஆர்கனையர்ல அதே மாதிரி போயிருக்கு. எப்படி சொல்லுவீங்க? அன்றைக்கு கலைஞர் இருக்கும்போதே, நீங்க சொன்னீங்க கலைஞர் பெரிய ஆளுவை, அவர் இருக்கும்போதே சார் போச்சு. அன்னைக்கு யார் இருந்தா? ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, கலைஞர் இருந்தாங்க. கலைஞர் இருக்கும்போது 89% வாக்கு அம்மாவுக்கு போச்சு. எப்படி போச்சு? அதை விட கொடுமை என்ன, அம்மா மறைந்த பிறகு கலைஞர் இருக்கிற போதே ஆர்கனை இடைத்தேர்தலில் டெபாசிட் திமுக போச்சு, 15,000 வாக்கு வாங்கினாங்க, மீதி பூரா தினகரன் அதிமுக எப்படி போச்சுங்க? அது எப்படி சொல்லுவீங்க? அப்போ ஒப்பீடு கலைஞர் இருக்கும்போது நடந்திருக்குங்க, அம்மா இருக்கும்போது நடந்திருக்குது, எடப்பாடி இருக்கும்போது நடந்திருக்குது, அவ்வளவுதான். அதாவது இடைத்தேர்தல் வருகிற போது மக்கள் வாக்களிக்கிற முறையே வேறங்க. இதை ஊடகங்களால் திசை திருப்பி ஒரே ஒரு கேள்வி தான் குறிக்கிறாரு சார். ஒரே ஒரு நிமிஷம். அதாவது ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்க அதிமுக போட்டியில் இருந்திருந்தா சந்தோஷப்பட போகிறது மக்கள். ஃபர்ஸ்ட் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஏன் நான் ஒரு 4 எடுத்துக்காட்டு சொல்லி முடிச்சிடறேன், ஏன்னா ஐயாவோட நேரம் நான் நிறைய எடுத்துக்கல. ஒருவேளை அதிமுக போட்டிட்டு இருந்தா மக்கள் பிரச்சனையை பேசியிருக்கலாம். மக்கள் பிரச்சனை பேசுறது ஒரு அரசியல் கட்சிக்குன்றது கரும்பு தின்றதுக்கு கூலி வாங்கியிருக்கிற கதை. கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் மாநிலத்தை பற்றி பேசணும்னா 70 பேர் கள்ளச்சாராயத்தில் செத்துருக்குறாங்க. கள்ளச்சாராயம் என்பது இங்கே இந்த மண்ணில் இருக்கிற ஒரு பிரச்சனை. இன்னைக்கு திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு இன்னொரு விமர்சனம் வருது. அதே மாதிரி நீட் தேர்வு பிரச்சனை, மத்திய அரசும் மாநில அரசும் சரியாக எதுவும் செய்யலை அப்படின்னு அது இன்னொரு பிரச்சனை இருக்குது. 4வதாக கரண்ட் பில்லு வேலை ஏறிக்கிட்டே போகுது. இதுவும் மருத்துவர் ஐயா பேசினாங்க. இப்போ இது வந்து மாநிலத்துக்கு எதிரானது. மத்தியிலன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கவே இல்லை, ஏற்றிக்கிட்டே போகிறாங்க, விலைவாசி எங்கேயோ போகுது, மக்கள் பாதிக்கப்படுறாங்க. காவேரியில் தண்ணி கொடுக்காம மத்திய அரசு எதுவும் நடவடிக்கை எடுக்கலன்னு அந்த ஒரு விமர்சனம் இருக்குது. 3வது ஜிஎஸ்டி பிரச்சனை இன்னும் சரியாகல, மக்களால் வரி கட்ட முடியல. அது இல்லாமல் வேலைவாய்ப்பு பிரச்சனை, விழுப்புரம் போன்ற மாவட்டம் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பின்தங்கிய சூழ்நிலையில் வேலைவாய்ப்பு மத்திய அரசு உருவாக்கி தரல. ஒருவேளை அதிமுக இருந்து வெற்றி தோல்வியை விடுங்க சார், இந்த மக்கள் பிரச்சனையை பேசியிருந்தா மக்கள் மத்தியில் மக்களுக்கு ஒரு ஆறுதல் இருக்கும். அந்த வாய்ப்பை கூட நீங்கள் கொடுக்காம விட்டுட்டீங்க. அதுதான் வந்து நான் ஒரு பத்திரிகையாளராக பார்க்குறேன். பொங்கலூர் மணி பதில் சார். ஈரோடு கிழக்கில் இதே மாதிரி பிரச்சாரத்தை முன்வைத்த போது உங்களை போன்ற ஊடகங்கள் மாற்றி தான் பேசினாங்க. அதிமுகவுக்கு வந்து தேவையில்லாத வேலை, அதிமுக முடிஞ்சு போச்சு பேசினாங்க. யாருமே பாராட்டி பரவாயில்ல காலத்தில் நின்று யாரும் சொன்னாங்களா? அதிமுக கொங்கு மண்டலத்திலேயே முடிஞ்சு போச்சுன்னு பேசினாங்க. சொந்த மாவட்டத்திலேயே எடப்பாடியார் தோல்வி அடைஞ்சாலும் பேசினாங்க. இது வந்துங்க அப்படிலாம் இல்லை. அதாவது நீங்கள் ஈழத்தில் வந்து 1.5 லட்சம் தமிழர்களை கொன்ற போது காங்கிரஸ் திமுக கூட இருந்ததுங்க. அன்றைக்கும் அதிமுக அன்னைக்கும் திமுக காங்கிரஸ் வெற்றி பிரச்சனை அப்படி அல்ல. பிரச்சனை இருந்தாலும் கூட நாடாளுமன்றத்தில் ஒரு மாதிரி, இடைத்தேர்தல் ஒரு மாதிரி, உள்ளாட்சி ஒரு மாதிரி. நீங்க 72க்கு பிறகு திமுக 89 வரைக்கும் ஜெயிக்க முடியலைங்க. 80 நாடாளுமன்ற தேர்தலை தவிர்த்து திமுக 13 ஆண்டு காலம் வெற்றி பெறவே முடியல. எப்படி? அது மாதிரி தான் அதிமுக சோதனை காலத்தை வென்றெடுத்து கட்சியை ஒற்றுமைப்படுத்திருக்கீங்க. இந்த ஒற்றுமையின் மூலமாக வருகின்ற காலங்களில் 2026 அதிமுக அமோக வெற்றியை பெற அனைத்து முயற்சிகளையும் அதிமுக எடுத்துக்கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அந்த முயற்சி வெற்றி வருங்க. சரி சார். மதிவாணன் சார், இது அதிமுகவுக்கு ஒரு சோதனை காலம், அதை கடந்து வருவோம் அப்படிங்கிறது அவரோட பார்வையாக இருக்குது. கடந்து வரட்டும், அது ஓகே. அதிமுகவுடைய வாக்குகள் மொத்தமாக திமுகவுக்கு வந்ததுக்கான காரணமாக என்னத்தை பார்க்குது திமுக? முதல்ல வந்து இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் வெற்றி பெற வச்ச வாக்காளர் மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முதல்ல. 2வது, இந்த வெற்றின்றது வந்து மக்கள் நல திட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி. தலைவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார், மக்களோடு நாங்கள் இருக்கிறோம், மக்கள் எங்களோடு இருக்கிறாங்கன்ற ஒரு வார்த்தையை நேற்று தெளிவாக சொன்னார். அப்படின்னா என்னென்னா, நாங்கள் மக்களுக்காக கட்சி நடத்துகிறோம், மக்களுக்காக ஆட்சி நடத்துகிறோம், மக்களுக்காக வாழ்கிறோம்.
உங்களை மாதிரி உங்களுடைய மறைமுக நண்பர்களுக்காக நாங்கள் கட்சி நடத்தலை. நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா மறைமுகமாக பிஜேபிக்கும் பாமகவுக்கும் நம்ம தேர்தலேருந்து விலகிட்டா ஒரு வேளை ஓட்டு போட்டுருவாங்க அந்த பக்கம் நீங்கள் நினச்சிங்க. சார் இந்த மாதிரி எத்தனை நாளைக்கு சொல்லுவீங்க? ஒரே நிமிஷம், நான் எவ்வளவு அமைதியா இருக்கேன் ஏன் தெரியுமா இருந்தேன்? உங்களுக்கு நிறைய கொடுக்கணும், கொஞ்ச நேரம் இருங்க. அமைதியா இருக்கிறீங்க. இன்னுமே மறைமுக கூட்டணி என்ன பேசுறீங்க? ஒரு நிமிஷம் புகழர் மணிகண்டன், ஒரு நிமிஷம் ஈழத்தில் ராஜவம்சோட திமுக மறைமுக பண்ணுங்களா? ஒரு நிமிஷம் வெயிட் சரி, ஈழத்தில் தமிழர்கள் பண்றீங்களா? அப்ப என்ன மறைமுக தேர்தல் நடக்குறீங்களா? மறைமுக கூட்டணி கள்ள கூட்டணி இதெல்லாம் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி மக்களை திசை திருப்பி போடுங்க. கலைஞரா இருக்கட்டும் இல்ல அம்மையார் ஜெயலலிதா போடுங்க. ரெண்டு பேரும் வந்து மறைமுக கூட்டணி தலைவரா தமிழ்நாட்டுக்கு முதல்வரா இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சேலம் மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளரா வாழ்றாரு. அவரு நீங்க நல்லது செய்யவே இல்ல, நல்லது செய்ய பேச தைரியமே இல்ல சார். நீங்க செஞ்ச சாதனை சொல்ல தைரியமே இல்ல. இவ்வளவுதான் சிந்தனை இருக்கும். என்னோட தகவல் மக்கள் இந்த 3 ஆண்டுகளாக கள்ளச்சாராயத்துல மக்கள் 75 பேர் மரணம். உட்கார்ந்து பேசுறீங்கல்ல, சட்டம் சரியில்லை சாதாரண தொண்டர் வந்து தலைவர் வரை யாருமே பாதுகாப்பு இல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற திமுகவுக்கு பேசுறது தார்மீக அதிமுக பேச இல்லைங்க. தேர்தலுக்கு வாங்க, களத்துல நில்லுங்க. இல்ல அதிமுக பற்றி பேச திமுகவுக்கு எந்த தார்மீக தகுதியும் இல்ல. என்ன பெரிய வெற்றி போட்டீங்க? பெரிய வெற்றி 200 கோடி செலவு பண்ணி வெற்றி. இது ஓட்டுக்கு 5000 கொடுத்தீங்க, வேட்டி சேலை கொடுத்தீங்க. என்ன பண்ணீங்க? கொஞ்ச நேரம் இருங்களா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வேட்டி சேலை 5000 பணம் கொடுத்து ஜெயிச்சது ஜனநாயகத்தின் படுகொலை. இது ஜனநாயகத்தின் படுகொலை. இது திமுக செய்யறது ஜனநாயக படுகொலை. இது கொஞ்சம் இருங்கள. திருமங்கலத்தில் வெற்றி பெற்று அழகிரிய அழகிரிய கட்சியோடு நீக்கி சொந்த அண்ணனையே கட்சியில் சேர்த்து முடியாம அதிமுக பேசலாமா? எவ்வளவு அமைதியா இருந்தா கேளுங்க, அவசரப்படாத. அமைதியா இருக்கலாம் சார். நீங்க பாஜக நீங்க அமைதியா இருக்கும்போது சொல்றேன் ராஜபக்சே நீங்க பேசும்போது அமைதியா இருந்தல்ல, ஏன் தெரியுமா? தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம், ரெண்டு பேருமே தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம். நாங்க தமிழ்நாடு அரசுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறோம். மாவட்ட செயலர் சப்போர்ட் பண்ணி பேசுறத முதல்ல நிறுத்துங்க தயவு செஞ்சு. அல்ல நீங்க பேசுறது இதேதான் உங்களுக்கு உங்க சாதனை சொல்லி மதிவாணன் தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம். சட்டவிரோத நீங்க அமைதியா இருங்க. இது அமைதியா இருங்க. சார் மக்கள் சிரிக்கிறாங்க சார். நாடு வந்து நிர்வாகத்தில் இல்லாத நிர்வாகம் வைத்துக் கொண்டு என்ன நடக்குதுன்னு நாட்டை ஆளுகிற மக்கள் சார் ஒரு நிமிஷம். இந்த நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர் காரித்து போறாங்க. விக்கிரவாண்டி தொகுதியில அதிமுக வாங்கின ஓட்டு 65365 ஓட்டு வாங்கி இருக்கு. இன்னைக்கு அதுல 29% ஓட்டு திமுக விழுந்திருக்கு. வெறும் 5% ஓட்டு தான் பாமக போயிருக்கு. ஒரு விஷயத்தை நீங்க உணரணும். தமிழ்நாட்டு மக்கள் எப்படின்னா திராவிடத்தை தான் ஆதரிப்பாங்க. என்னைக்கு நீங்க பிஜேபியோட போய் நின்றுக்கிட்டு பிஜேபி கூட சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பிஜேபிக்காக பாமக நின்னதுக்கு ஓட்டு கேட்டீங்கன்னா இதான் ரிசல்ட். சரிங்களா? நாங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா எதிர்கட்சி தலைவரா களத்துக்கு வாங்க, தேர்தலில் நில்லுங்க, குறை நிறைகளை பேசலாம், மக்கள் முடிவு பண்ணட்டும். நாங்க தெளிவா சொல்றோம்ல, மறைமுகமா நீங்க பிஜேபிக்கோ பாமகவுக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கலாம். எங்களுக்கு என்ன நோக்கம்னா தளபதி ஒரு நிமிஷம் சார், ஏன் சார் அவசரப்படுறீங்க? தளபதி எப்படின்னா தொடர் வெற்றி நாயகன். எடப்பாடி பழனிசாமி எப்படின்னா முடியாது. இரண்டாவது நாங்க நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கோம், சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கோம், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கோம். நீங்க எல்லாத்துலயும் தோத்துருக்கீங்க. தோத்துட்டு விஷயம் போய் சேர்ந்த மக்கள் கிட்ட நீங்க என்ன பண்றீங்கன்னா விஷயம் போகக்கூடாதுன்னு முடிவு பண்றீங்க. நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த தொகுதி மக்கள் காலை சிற்றுண்டி திட்டமா இருக்கட்டும், விடியல் பயணம் திட்டமா இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், கலைஞர் உரிமை தொகையா இருக்கட்டும், நான் முதல்வன் திட்டமா இருக்கட்டும், இல்ல நகைக்கடன் தள்ளுபடியா இருக்கட்டும், மக்களை தேடி மருத்துவமா இருக்கட்டும், இலவச மின் இணைப்பா இருக்கட்டும், மாற்றுத்திறனாளி ஓய்வூதிய திட்டமா இருக்கட்டும், இப்படி எல்லா திட்டங்களும் மக்களுக்கு நேரடியாக சேர்த்திருக்கோம். சரிங்களா? இன்னைக்கு தொகுதியில தேர்தல் வருதுன்னு சொன்னா ஓடி ஒளிகிறேன்றீங்க, கேட்டா சண்டை போட்டுப்பாங்க, அடிச்சுப்பாங்க. இல்லையா? அப்புறம் அது கட்சி நடத்துறீங்க, கழிச்சிட்டு போங்க. நாளைக்கு பொது தேர்தல் சண்டை வரும், தேர்தல் நடத்த போயிடுவீங்களா? எலெக்ஷன் நிக்காம போயிடுவீங்களா? என்னங்க பதில் சொல்றீங்க நீங்க பொது வெளியில வந்து? சொல்லுங்க. ஆட்கள் ஏன் ஒளிஞ்சீங்க? பொங்கல் மணிகண்டன் ஒரு நிமிஷம். பொங்கல் மணிகண்டன் ஏன் கருணாநிதி ஐயா மிகப்பெரிய தலைவர் ஏன் கேட்டா நீங்க வந்து மக்களுக்காக கட்சி நடத்துறீங்க, யாருக்காக கட்சி நடத்துறீங்க? ஏன் புறக்கணிச்சீங்க? சொல்லுங்க. புதுக்கோட்டையில தலைவரா இருக்கும்போது அந்த தொகுதி மக்களே வந்து தெளிவா ஒரு முடிவுல இருக்காங்க. இந்த மக்களை யார் ஆளணும் யார் ஆளக்கூடாதுன்னு திமுக ஆளணும்ன்றத முடிவாயிட்டாங்க. அந்த மக்கள் கிட்ட போய் ஜாதி ரீதியா ஓட்டு கேட்டீங்க. இன்னைக்கு ரிசல்ட் என்ன எல்லாருக்கும் தெரியும்.
இடஒதுக்கீடு யாரு கொடுத்தது? தலைவர் கலைஞர் கொடுத்தாரு. 20 பேரை சுட்டது, 21 பேரை சுட்டது யாரு? எம்ஜிஆர் சுட்டாரு. சரிங்களா? இடஒதுக்கீடு கொடுத்தது நாங்க, அவங்களுக்கு மணிமண்டபம் கட்டது நாங்க, அவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கிறது நாங்க, எல்லாமே திமுக பண்ணுது. இல்ல நீங்க என்ன பண்ணீங்க? அவசர அவசரமா தேர்தல் வருது, 10.5% இடஒதுக்கீடு சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு ரிஜெக்ட் பண்ணுது. என்ன பேசுறீங்க நீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் பேசுறது வெளியில சரிப்படுறதல்ல. ஒரு லைன் பேச முடியாது. அடுத்து நீங்க தெளிவா சொல்றேன், ஒரே ஒரு லைன் பேச கூடாது. எங்க மக்கள் கிட்ட எங்களுடைய கோரிக்கை நாங்க போய் சேர்த்திருக்கோம். எல்லா திட்டங்களும் மக்களுக்கு போய் சேர்த்திருக்கு. மக்கள் எங்க பக்கம் நிக்கிறாங்க. நீங்க இப்படியே நின்னீங்கன்னா முழு வரலாற்று சுதந்திரத்துக்கு பிறகு பாதிப்பு உங்களுக்கு தான். சரி சரிங்களா? பாதிப்பு உங்களுக்கு தான். சுட்டு கொண்டு சார், மக்கள் கலா அரசியல் வாங்க கேட்டா கலைஞர்ன்றீங்க, ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமியும் கலைஞரும் ஒண்ணா? சொல்லுங்க, என்ன பேசுறீங்க? திடுதிப்புன்னு ஒரு ராத்திரி அம்மையார் சசிகலாவுடைய புண்ணியத்துல கால்ல தவறி போயிட்டு பதவி வந்துட்டீங்க. நீங்க தலைவர் கலைஞர் ஒண்ணா? அம்மையார் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி ஒண்ணா? முதல்ல ஒரு எதிர்கட்சி தலைவரா தமிழ்நாட்டுக்கு என்ன வேணுமோ அதை செய்யுங்க, களத்துக்கு வாங்க. ஓடி ஒளிறீங்க, கேட்டா சண்டை போடுவாங்க. சண்டை போட்டா கட்சி கழிச்சு போயிடுங்க. எதுக்கு இருக்க முடியும்? நாங்க தெளிவா சொல்றல, இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் வாங்கின ஓட்டுல சரி ஓகேங்களா? நீங்க அவங்க வாங்குறது 30% ஓட்டுனா மொத்த வாங்குறது 34% ஓட்டு. அந்த 34% ஓட்டு தான் நாங்க 30% ஓட்டு வாங்கிட்டோம். சரிங்களா? இன்னைக்கு மக்கள் கூட நாங்க இருக்கோம். சரி, மக்கள் எங்க கூட இருக்காங்க. இதான் தளபதி சொன்னது. ரைட். ரவிக்குமார் சார், இந்த அதிமுகவுடைய ஓட்டு வந்து பெரும்பான்மையான ஓட்டு வந்து இந்த பக்கம் திமுக பக்கம் வந்ததுக்கான காரணமா இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. பாஜகவோட பாமக கூட்டணி வச்சது தான் அந்த ஓட்டு வந்து கொஞ்சம் குறைஞ்சதுக்கான காரணம் அப்படிங்கிற அந்த வாதத்தை சிலர் முன்வைக்கிறாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இதில் வந்து ஓரளவுக்கு அதுலேயும் ஒரு உண்மை இருக்குது. ஏன்னா குறிப்பாக வந்து பாமக ஆதரவாளர்கள் அவங்க வந்து இந்த கூட்டணியை ரசிக்கலை. ஏன்னா இவங்க நேரடியாக இடஒதுக்கீட்டு உரிமைக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி பாமக. ஆனால் இடஒதுக்கீட்டுக்கு நேர் எதிரான ஒரு கட்சி பாஜக. இது ரெண்டு பேரும் அவங்க கூட்டு சேர்ந்துக்கிட்டு சமூக நீதினு சொல்கிறத அந்த ஆதரவாளர்களை ரசிக்கலை. அது ஒரு கணிசமான அவங்களுடைய வாக்கு வங்கியில் ஒரு சரிவை ஏற்படுத்தியிருக்கு. இதை விட முக்கியமாக நான் சுட்டிக்காட்ட விரும்புவது, அங்கே வந்து ஒரு 30% வந்து தலித் மக்களுடைய வாக்குகள் இருக்குது. அந்த 1/3 வந்து தலித் மக்களுடைய வாக்குகள் கிட்டத்தட்ட இருக்குது. ஏன்னா அதில் இருக்கிற தலித் கிறிஸ்தவர்களையும் சேர்த்திங்கன்னா ஒரு 1/3 வாக்கு வந்து இருக்குது. அவர்களில் வந்து பெரும்பகுதியானவர்கள் இன்றைக்கி இப்போ திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கிறாங்கன்னா அது விசிகா வந்து அந்த வாக்குகளை வந்து இங்கே வாக்கு பரிமாற்றம் பண்ணுறதுல ஒரு மிக முக்கியமான ரோலை ப்ளே பண்ணியிருக்குங்கிறதையும் நம்ம வந்து இங்கே கவனிக்கணும். அது போல் பாமகவால் வந்து தங்களுடைய வாக்குகளை பரிமாற்றம் செய்ய முடியல. அதுதான் வந்து இதில் இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது. ஏன்னா இன்றைக்கி வந்து இதுக்கு முன்னே நடந்த தேர்தல்களையும் சரி, இன்றைக்கி திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சுட்டி காட்டியது போல் அவர்கள் வந்து எங்கே வலுவாக இருக்கிறதா சொல்லப்பட்ட வட மாவட்டங்களில் இன்றைக்கி அந்த அணி வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர்களால் அந்த வாக்கு பரிமாற்றத்தை செய்ய முடியலைங்கிறது தெரியுது. அதனால தான் விசிகா பங்கேற்கிற அணி என்பது வெற்றி பெறக்கூடிய ஒரு அணியாக இன்றைக்கி இருக்குது. 2019, 21, 24 இன்றைக்கு இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாத்துலேயும் வந்து இந்த அணி வந்து ஒரு பெரிய வெற்றியை பெறுதுன்னா அதுவும் ஒரு ஃபேக்டர். அதுதான் முக்கியமான ஃபேக்டர்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குது என்பதை நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன். அது வந்து இந்த வாக்குகளை வந்து கொண்டு வந்து சேர்க்கிறதுல இந்த அணிக்கு விசிகா வந்து ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணுது. இங்கே விக்கிரவாண்டி அதே நேரத்தில் பாமக வைக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வந்து பணத்தால் கிடைச்ச வெற்றி இது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அன்புமணி, ராமதாஸ் 2 பேருமே மாறி மாறி முன் வச்சிட்டு இருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? இது வந்து இதை அவங்க தான் பாஜக கூட்டணியில் இருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் நடத்துது. நேற்று கூட திரு அன்புமணி அவர்கள் வந்து மாநில தேர்தல் தலைமை அதிகாரியை வந்து ரொம்ப
கடுமையாக விமர்சனம் செய்து பேசினார். அது தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கிறவரை விட அங்கே சொல்லி இந்திய தேர்தல் ஆணையம் தானே இதை தேர்தல்களை இங்கே மட்டும் இல்லை 13 இடங்களில் வந்து தேர்தல் நடந்திருக்கு, இடைத்தேர்தல். 10 இடத்துல வந்து பாஜக கூட்டணி வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்கு, இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. ஏற்கனவே அவங்க வச்சிருந்த வாக்குகளை இடங்களை கூட அவங்களால தக்க வச்சுக்க முடியல, பாஜக வந்து இழந்திருக்கு. இன்றைக்கி இமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட்லலாம் வந்து காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருக்கு. மேற்கு வங்கத்தில் அவங்க வச்சிட்டு இருந்த 3 இடங்களை வந்து அவங்க இழந்திருக்காங்க. இப்போ அங்கெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து ஏதோ தோல்விக்கான ஒரு காரணத்தை சொல்ல, இவங்களுக்கு பெரிய அளவில் அங்கே வாக்கு வங்கி இல்லை. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 32,000 வாக்குகள் தான் வாங்கினாங்க. 2016 அவங்க தனித்து நின்று திரு அன்புமணி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி 41,000 வாக்குகளை தான் பெற்றாங்க. அந்த தொகுதி பார்த்திங்கன்னா திமுக அதிமுக வலுவாக இருக்கிற தொகுதி. ஏன்னா போன நாடாளுமன்ற தேர்தலையும் கூட 2வது இடத்துல 67,000 வாக்குகளோட வந்து அதிமுக தான் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் பூத் லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு 110 பூத்துக்கு மேலே வந்து லீட் பண்ணாங்க. 2019 110 பூத்துக்கு மேலே அவங்க லீடு பண்ணியிருக்காங்க அதிமுக கூட்டணி. அன்னைக்கு பாஜக இது பாமக அதில் இருந்தது. அது மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தலில் 110 பூத்துக்கு மேலே வந்து 275 பூத்தில் 110க்கு மேலே பூத்தை வந்து அவங்க லீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வலுவா இன்றைக்கி அவங்க ஏன் நிற்கலைங்கிறது தான் பெரிய கேள்வி. இது மறைமுகமாக போய் பாமகவுக்கு உதவுனாங்க, நேரடியாகவே செஞ்சாங்க. நேரடியாகவே அதிமுககாரர்கள் பல பூத்துகளில் போய் வந்து பாமகவுக்கு வாக்களிங்க அப்படின்னு நேரடியாகவே கேட்டாங்க. அது வந்து நடந்தது. இது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய இமேஜ் பாதிச்சிரும், தோல்வி வந்துடும் அப்படிங்கன்னு அவர் இந்த முடிவு எடுத்தாருன்னு நான் நம்பலை. அவர் வந்து வேறு ஏதோ அவரை ஆப்ரேட் பண்ணுறாங்க, வேறு யாரோ இயக்குறாங்க, அதன் அடிப்படையில் தான் இந்த முடிவை எடுத்திருப்பாரோ என்ற ஐயம்தான் நமக்கு எழுகிறது. அவர் வந்து நிச்சயமாக அவர் சுயமாக இந்த முடிவு எடுத்திருந்தால் இங்கே போட்டியிடத்தான் செய்வாங்க எந்த ஒரு கட்சியுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா போன 2021 சட்டமன்ற தேர்தலில் 9,000 தான் வாக்கு வித்தியாசம், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 8,000 தான் வாக்கு வித்தியாசம். அப்போ யாராவது இந்த தேர்தலில் நாங்கள் நிற்க மாட்டோன்ட்டு ஓடுவாங்களா? நீங்கள் இது வந்து அவர் அந்த முடிவு எடுத்ததுக்கு வந்து அவரே அதை முடிவு எடுத்ததாக நான் நினைக்கல. வேறு யாரோ சொல்லி தான் அந்த முடிவை அவர் எடுத்திருக்கார். பாமகவுக்கு அந்த வாக்குகளை பரிமாற்றம் பண்ணி அவங்கள வந்து எதிர்காலத்தில் அவங்க கூட்டணிக்காக அவங்களுக்கு ஒரு தாஜா பண்ணுறாங்களோ அப்படின்னு இங்கே பரவலாக இந்த பேச்சு பாமகவுக்கு விட்டு கொடுத்து அடுத்த சட்டமன்ற தேர்தலில் பாமகவோட கூட்டணி சேர்வதற்கு இதை வந்து ஒரு இதுக்காக விட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்படி நேரடியாக மறைமுகமாக அவர் எதை செஞ்சாலும் அவர்கள் மேலே வந்து ஒரு நம்பகத்தன்மை மக்களுக்கு ஏற்படலைன்னா அவர் வந்து இனிமேல் ஒரு பெரிய வலுவான அரசியல் தலைவராக இங்கே வந்து மீண்டு எழுவது ரொம்ப சிரமம். அவர் வந்து வெளிப்படையாக எந்த அரசியல் நிலைப்பாட்டையும் எடுப்பது தான் ஒரு அரசியல் கட்சிக்கு உகந்தது. அதுவும் தொடர்ந்து பல ஆண்டுகள் ஆளுங்கட்சியாக இருந்த ஒரு கட்சி இப்படியான ஒரு தடுமாற்றத்தில் இருப்பது ரொம்ப வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. கூடுதலாக ஒன்று நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு வந்து தருமபுரியில் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அரூர் சட்டப்பேரவை தொகுதி வந்து அங்கே கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. அன்றைக்கி வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அங்கே போய் பல நலத்திட்டங்களை அரூருக்குன்னு ஃபோக்கஸாக வந்து அறிவிச்சிருக்காங்க. பல விழுப்புரம் மாவட்டம் ரொம்ப வந்து பின்தங்கிய மாவட்டம். அங்கே வந்து ஒர்க் பண்ண அமைச்சர்கள் எல்லாம் என்ன இவ்வளவு பின்னடைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கூட நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்கள் சொன்னார், நான் இப்போ ஒர்க் பண்ண ஏரியாலாம் அவ்வளவு பின்னடைந்த ஒரு இடமா இருக்குது, இலவச அரிசி அந்த 1000 ரூபாய் இல்லைன்னா அந்த மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னார். எனவே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றியை கொடுத்திருக்க இந்த மக்களுக்கு, இந்த விழுப்புரம் மாவட்டத்து மக்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜை வந்து அறிவித்து இந்த மாநிலம் மற்ற பகுதி முழுக்க முன்னேறி வருகிறது, இந்த மாவட்டம் பின்னால் இருக்கிறது, அதையும் கை தூக்கி விடணும் அப்படிங்கிறது இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் வேண்டுகோளாகவும் இருக்குது. ரைட் ரவீந்திரன் சார், இந்த வாக்குகள் அதிமுகவுடைய வாக்குகள் வந்து திமுகவுக்கு போச்சா இல்லை பாமகவுக்கு போச்சா நம்ம பேசியிருக்கிற இடத்துல நாம் தமிழர் கட்சியை நம்ம மறந்துட்டோம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமிங்க உண்ணாவிரதம் இருந்த போதெல்லாம் சீமான் போய் பார்த்தாரு. அதனால் இந்த அதிமுகவுடைய வாக்குகளில் வந்து ஒரு கணிசமான அளவு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு போகும்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் நம்ம 2024 நாடாளுமன்ற தேர்தலோடு ஒப்பிடும்போது இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட
அப்போ வந்து 4.6 இப்போ 5.4 கிட்டத்தட்ட வந்து 1% கொஞ்சம் குறைவாக தான் அவங்களுக்கு ஏறி இருக்குது. அப்போது யாருமே வந்து அதிமுகவிலேருந்து ஒரு ஓட்டு அப்படிங்கிறது ஒரு பெருசாக இந்த பக்கம் நாம் தமிழருக்கு வந்து மாறலையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நிச்சயமா நாம் தமிழர் கட்சி வந்து 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எடுத்த வாக்கை விட அவங்க குறைவாக வாக்கெடுத்த ஒரு பகுதின்னா கன்னியாகுமரி மாவட்டம். அங்கே இந்து வர்சஸ் கிறிஸ்டின் போலரைசேஷன் வரும்போது அவங்களால தாக்கு பிடிக்க முடியல, கீழேயே போயிட்டாங்க. இதே விக்கிரவாண்டி வந்து முன்னாடி எடுத்ததோட சற்று மேலே எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். பட் இங்கேயும் ஹெவி போலரைசேஷனுங்கிறதுல அந்த கட்சியால் அங்கே தாக்கு பிடிக்க முடியல. தருமபுரியில் 5% தான் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி பட்ட போலரைஸ்ட் ஏரியாக்களில் அவங்களால எழும்பி வர முடியல. தென் மாவட்டங்களில் 10%, 12%, மேற்கு மாவட்டங்களில் 8%லாம் எடுக்கக்கூடியவங்க. இந்த பாமக, விடுதலை சிறுத்தைகள், இந்த 2 கட்சிகள் பலமாக இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் அவங்களால 5% தான் எடுக்க முடியுது. இந்த தேர்தலில் அவங்களுக்கு வந்து அதிமுக வாக்குகள் கிடைக்குங்கிற ஒரு தோற்றம் இருந்தது. ஆனால் வாக்குப்பதிவு அதிகமானதிலையும் அந்த தேர்தல் களத்திலேயே வந்து நாம் தமிழர் கட்சின்னு அதை புரிஞ்சு கொண்டதுனால தேர்தல் வாக்குப்பதிவுக்கு 2-3 நாட்களுக்கு முன்னாடியே நாங்கள் சீன மூங்கில் மாதிரி வளருவோம், மக்களவை தேர்தலிலேயே நாங்கள் 8.2 எடுத்துட்டோம்னா 8.2ன்னு சொல்ல 36 லட்சம் வாக்கு எடுத்துட்டோம்னா நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் 72 லட்சம் வாக்கு எடுப்போம், 2 மடங்காக நாங்கள் போயிடுவோம், நாங்கள் தனித்தன்மையோடு நாங்கள் தான் போட்டி போடுவோம்னு அவங்க சொன்னதின் விளைவு தான் இந்த ஒரு 1.5% அவங்க அதிகப்படுத்தியிருக்காங்க. அதை அந்த தாங்கள் தான் முதல் வாக்குகள் அதிமுகவுடைய வாக்குகளாக தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதிமுக வாக்குகளாக இருக்குன்னு அது 2 விதமாக நடந்திருக்கு. இவங்க 2024 வாக்கெடுத்த நான்வெண்ணீர் ஏரியாவிலையும் இவங்க வாக்கே குறைஞ்சிருக்குது. அப்போ அந்த பகுதியில் திமுக தோற்றுவிடக்கூடாதுன்னு நாம் தமிழருக்கு வாக்களித்தவங்க கூட 24 மக்களவையில் நாம் தமிழருக்கு வாக்களித்தவங்க கூட இப்போ வந்து அவங்க திமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. பட் மற்ற பகுதிகளில் மற்ற பூத்துகளில் அவங்களுக்கு கிடைச்ச வாக்கில் அவங்க இந்த இடைத்தேர்தலையும் அவங்க ஒரு 1.5% வாக்கு அவங்க கூடியிருக்கிறாங்க. இந்த உண்மையை தேர்தல் போலிங் நடக்கிறதுக்கு 4 நாளைக்கு முன்னே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் அவங்க வந்து தெள்ள தெளிவாக வந்து ஆரம்பத்தில் அவங்க அதிமுக வாக்கை வந்து நாங்கள் உங்களுக்கு உழைச்சிருக்கோம், எங்களுக்கு நீங்கள் போடுங்கன்னு கேட்டவங்க அது நடக்காது, அது எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு புரிஞ்சதும் அவங்க தங்களோட நிலைப்பாட்டை மாற்றி இது பண்ணாங்க. தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்னாடி அவங்க பேசின பேச்சும் அது இன்னைக்கு கேசி பழனிசாமி ஜெயலலிதா அம்மையாரை பற்றி பேசுகிறதுக்கு நான் வழக்கு தொடுப்போன்னு ஜெயலலிதா அம்மையாரோட பக்தரான கேசி பழனிசாமி வேகமாக நிற்கிறதும் அவங்க அந்த யதார்த்த சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமியோட ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தான் கருதுறேன். அதில் இன்னொன்று தலைவர் அதை புரிஞ்சுக்கிட்டவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அந்த திமுக கழக தலைவர் கலைஞர் கருணாநிதி பற்றி அந்த விமர்சனத்துக்கு வந்து கடுமையான கண்டனத்தை அவர் தெரிவிச்சிருக்கிறாருன்னா அதிமுக கூட்டணியோட அந்த நிலைப்பாட்டிலேருந்து அவர் மாறுபட்டு போகிறாருன்னு தெரியுது. என்ன பிரச்சனைன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஜெயலலிதா அம்மையாருக்கு இருந்த ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை. அதுதான் இங்கே வந்து தொடர் அந்த தேர்தல்களில் வெளிப்படுது. குறிப்பாக பல அம்சங்களில் இந்த தேர்தல் முடிவுகள் வருது. இன்னொரு இது எடப்பாடி பழனிசாமிக்கு லாபம் கொடுத்த இதை நான் மீண்டும் பதிவு பண்ண விரும்புகிறேன். 2019ஆம் ஆண்டு பாமகவும் எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் இவர்கள் தலைமையிலான அதிமுகவும் தோல்விக்கு பன்னீர்செல்வமும் பொறுப்பு, நான் ஒருத்தரை மட்டும் குறை சொல்ல மாட்டேன், சேர்ந்து நின்ற போது இதே எடப்பாடி செக்மெண்ட்டில் 8000 ஓட்டு உதயசூரியனை விட ரெட்டலைக்கு குறைவு. ஆனால் 10.5% கொடுத்த பிறகு நியர்லி 1 லேக் ஓட்டு வித்தியாசத்தில் பாமக அதிமுக கூட்டணி ஜெயிக்கிறாங்க. இப்போ பாமக விலகிய பிறகும் எடப்பாடி பழனிசாமி 45,000 ஓட்டில் அங்கே ஜெயித்திருக்கிறாரு. அதிமுக அமைச்சர்களில் மற்ற எல்லாருமே தங்கள் பகுதியில் கோட்டை விடும்போது சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி ஜெயண்டா தான் நிற்கிறார். உண்மை. அதுக்கு காரணம் எம்ஜிஆரோ ரெட்டேலையோ ஜெயலலிதாவோ அல்ல, 10.5 கொடுத்ததுனால வன்னியர் சமுதாயம் வந்து அவங்களுக்கு ஆதரித்தது தான் காரணம். அதே வேளையில் அவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக வந்து ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது, அது தவறு என்ற கொள்கையை சொல்லி 2021 வெளியேறினவங்க. இன்னும் இந்த 10.5 தமிழக அரசியல் களத்துக்குள்ள என்ன மாற்றத்தை செய்ய போகிறதுங்கிறது தான் 20 மாதத்துக்குள்ள நான் உற்று நோக்கிறேன். இது சரியான பார்வை, சமூக ரீதியான பார்வை. இதில் தேமுதிக நிலைப்பாடு என்ன, பாமக இதை முன்னெடுத்து எப்படி செய்ய போகிறாங்க, இதற்கு எடப்பாடி பழனிசாமி எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாருங்கிறதான் பார்க்கணும். ரைட்டு. இன்றைய விவாதம் தொடர்பாக நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு தொடர்ந்து வாதிக்கலாம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை வந்து அதிமுக புறக்கணித்த போதும் அக்கட்சி வந்து அவங்களுடைய கணிசமான வாக்குகள் அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கு கிடைத்திருக்கிறதுனால
அது சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிறத கேள்வி. 3 ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். முதல்வர் மீதான நம்பிக்கை அப்படின்னு சொல்லி 56% பேரும், இது எடப்பாடி பழனிசாமி முடிவுக்கான எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி 13% பேரும், பாமக பாஜக மீதான அதிருப்தி அப்படின்னு சொல்லி 31% பேரும் குறிப்பிடுறாங்க. முதல்வர் மேலே வச்ச நம்பிக்கையினால தான் அப்படின்னு சொல்லி 56% பேர். கோட்டீஸ்வரன் சார், இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இந்த 3வது பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, பாமக பிஜேபி வந்து ஒரு அதிருப்தி இருக்குது 31%. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த முடிவு வந்து அங்கே மக்களுக்கு பிடிக்கல. அதாவது என்ன எதிர்பார்த்துருப்பாங்கன்னா, அங்கே இருக்கிற மக்கள், விக்கிரவாண்டியில் இருக்கிற மக்கள் வந்து திமுக விசிக ஒரு அணியில் இருக்குது அப்படின்னா, அப்போ பாமக வந்து மேபி அதிமுகவோட இல்லை அதிமுக பாமக இருந்தால் அது வந்து நேச்சுரலாக ஒரு டஃப் காம்படிஷனாக மாறி இருக்கும். மேபி வெற்றி வாய்ப்பு வந்து திமுகவுக்கு பிரகாசமாக இருந்தாலும் இந்தளவுக்கு 67,000 ஓட்டில் அவங்க ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. குறைந்தபட்சம் பாமகக்கு இன்னும் ஒரு 20,000 ஓட்டுனா வந்திருக்கும். அந்த ஒரு சாணக்கியமான அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து மருத்துவர் ஐயா ராமதாசும் தவறியிருக்காரு. இந்த விஷயத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் தவறியிருக்காரு. அதாவது இபிஎஸ் என்ன பண்ணியிருக்கணும்னா, இன்றைக்கி கட்சி பிரச்சனை அது இதுன்னு இருக்கும்பொழுது அட்லீஸ்ட் ஒரு கூட்டணியை உடைச்சிருக்காரு. என்டிஏ கூட்டணியிலேருந்து பாமகவை வந்து அண்ணன் பேசும்போது தாஜா பண்ணி கூப்பிடணும்ல, அதெல்லாம் அவ்வளோ கஷ்டமே கிடையாது. பாமக உங்கள் கூட்டணியில் வர வைக்கிறது ரொம்ப சுலபம். நிறைய நேரத்தில் திமுகவும் அதை செஞ்சுருக்கு, அதிமுகவும் செஞ்சுருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பாமகவை அழகாக அதிமுக கூட்டணிக்கு வலிச்சுட்டு வந்துட்டு அதிமுக சப்போர்ட் பண்ணி, ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்களே அங்கே போய் பிரச்சாரம் பண்ணியிருந்தா கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்களை விடவும் டிடிவி தினகரன் அவர்களை விடவும் எடப்பாடி பழனிசாமி அவரோட பிரச்சாரம் அங்கே நன்கு எடுபட்டு இருக்கும். அந்த ஒரு வாய்ப்பை வந்து அவங்க யூகிக்க தவறி விட்டுட்டாங்க. ஏன்னா நேச்சுரல். இதில் ரொம்ப முக்கியமான கருத்து நான் பார்க்குறது சகோதரர் மதிவாணனோட கருத்து. அவர் என்ன சொல்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவராக அந்தஸ்தா வாங்க, போட்டியிடுங்க, அதிமுக தேர்தலில் நில்லுங்க, ஜனநாயகம். இது என்னென்னா பங்காளி சண்டை. அண்ணன் தம்பியா நீங்கள் நான் இருப்போம், வெளியாளுக்கு இடம் கொடுக்காத, 3வது இடம் மற்றவங்களுக்கு கிடையாது, 2வது இடம் உங்களுது, 3வது ஆளை உள்ள விடாதீங்கன்றது தான் அந்த சண்டை தான் இன்னைக்கு பெருசாக அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. அதை விட இன்னொரு முக்கியமான கருத்து பார்த்தீங்கன்னா, ஐயா ரவிக்குமார் சொன்ன அந்த கோரிக்கை ரொம்ப ரொம்ப நியாயமான கோரிக்கை. 100% விக்கிரவாண்டி மக்களுக்கு. ஏன்னா நம்ம விக்கிரவாண்டியை பற்றி நம்ம 3-4 நாளாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் இவ்வளோ திமுக ஆட்சி இருக்குது, அதிமுக ஆட்சி இருந்தும் ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கிறாங்க. ஒரு பக்கா காங்கிரீட் வீடு இல்லை. சாதி பிரச்சனை தான் அங்கே பெரிய பிரச்சனையாக பேசப்படுது தவிர்த்து வாழ்வாதார பிரச்சனை, வேலைவாய்ப்பு பிரச்சனை, பணப்பற்றாக்குறை இருக்கிற ஒரு மாவட்டம். அதனால் அவர் கேட்டார் பாருங்க, அந்த ஸ்பெஷல் ரிலீஃப் பேக்கேஜ் அது விக்கிரவாண்டி மக்களுக்கும் விழுப்புரம் மக்களுக்கும் என்ன கொடுத்தாலும் தகும். அந்த கோரிக்கை வந்து அது நியாயமான கோரிக்கை. இன்னைக்கு டிபேட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாயிண்ட்னு பார்த்தா நான் அதை தான் பார்க்குறேன். இன்னொன்று, இதில் வந்து 250 கோடி செலவு பண்ணி தான் வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துலாம் வைக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, மிச்ச கட்சிகள்லாம் ஏழை பாழைகள் கட்சிகளா? உங்ககிட்டலாம் காசே இல்லையா? உங்கள் கட்சியில் வந்து ஊழல் குற்றச்சாட்டுகளே இல்லை, வழக்குகளே இல்லையா? நானும் ஒரு காலத்தில் வந்து வாக்காளர்களுக்கு காசு கொடுக்குறது, வாக்காளர்களுக்கு காசு வாங்குறதுலாம் தவறுன்னு பேசிக்கிட்டு இருந்த ஒரு பத்திரிகையாளர். இன்றைக்கி மக்களோட எண்ணோட்டம் மாறி இருக்கும்போது அதில் என்னோட நிலைப்பாடை நான் மாற்றிக்கிட்டேன். நான் என்ன சொல்கிறேன்னா, மக்களுக்கு நீங்கள்லாம் யாரும் நல்லா தெரியும். அதனால் வந்து தேர்தலில் புறக்கணிப்புலாம் பண்ணாமல் எல்லா கட்சியும் போய் தேர்தலில் கலந்துக்கங்க. அப்போ தான் மக்களுக்கு ஒரு 10 காசு வரும். பார்க்குற மக்களும் சரி, அந்தந்த இடைத்தேர்தலில் இருக்கிற மக்களும் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கட்டும். தேர்தல் நேரத்தில் தான் போய் பார்க்குறீங்க, காவா அடைச்சிருக்கா, கரண்ட் அந்த திருவிழாவை தள்ளி போடக்கூடாதுன்றது என்னோட ஒரு பத்திரிகை. வெளிப்படையா இப்படி பேசுறது சரிதானா? இது இல்லைங்க, மக்கள் வந்து இவங்கெல்லாம் நிறைய சம்பாரிச்சிட்டு போறாங்க, எல்லா கட்சிகளும் நான் சொல்றேன். ஆனா மக்களோட வாழ்வாதாரம், மக்களோட அந்த வருமானம் பார்த்தீங்கன்னா பெருசா ஏறலைங்க. நம்ம மக்கள் வந்து காசு வாங்குறாங்க ஓட்டுக்கு அப்படின்ற அந்த குற்றச்சாட்டுகள் வைக்கிறோம். இவங்க கொடுக்குறாங்க, அவங்க வாங்குறாங்க, அப்புறம் என்ன சொல்றாங்க, எங்க காசு தானன்ற மாதிரி அந்த பிரச்சனை இருக்குன்னு அதுக்குள்ள போல. தேர்தல் ஆணையமே கண்டுக்காத போது, தேர்தல் ஆணையமே அதை அங்கீகரிக்கும் போது, அப்புறம் ஒரு பத்திரிகையாளர் நான் எதுக்கு அதை போய் குறை சொல்லிக்கிட்டு இருப்பானே? தேர்தல் ஆணையம் வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருக்கு. திருமங்கலனாலும் வேடிக்கை பார்க்குது, ஆர்கே நகர்னாலும் வேடிக்கை பார்க்குது, இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாலுமே வேடிக்கை தான் பார்க்குது தேர்தல் ஆணையம். அப்படி இருக்கும்போது நான் மாநில தேர்தல் ஆணையரை ஒண்டி குறை சொல்லிட்டு மத்தியில் இருக்க தேர்தல் ஆணையத்தை நான் விமர்சனம் பண்ணால் தப்பாயிடும். அதனால தப்பு பண்றீங்க அதை நியாயப்படுத்தி ஒரு சட்டம் போட்டுட்டு போனால் அது சரியாயிடும். அப்படி கூட எதனா ஒரு முயற்சி வந்தால் பார்க்குற மக்களும் சரி, ஓட்டு போடுற மக்களும் இன்னும் ஆர்வமாக ஓட்டு போடுவாங்கன்றது என்னோட ஒரு கருத்து. ரைட். பொங்கலூர் மணிகண்ட, நிறைவா சாதனைகள், திமுகவுடைய சாதனைகள் தான் இந்த அபார வெற்றிக்கான காரணம் அப்படிங்கிறதுல உங்களோட பார்வை சுருக்கமா? சார், அதாவது அதிமுக மீது அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கலாங்க. நீங்கள் கள்ளச்சாராய பழி மிக கொடுமையானது. இப்போ விக்கிரவாண்டியிலும் அது வருமானம் தெரியல. கள்ளச்சாராயத்தை பத்தி பேசுறீங்க அப்படின்னா அது அங்க எடுபடவே இல்லையே சார். இல்ல சார், சார் கள்ளச்சாராயம் அப்படிங்கிற சொன்னாரு. நீங்க அவுட் ஆஃப் சிலபஸ் போகாதீங்க, அடுத்து சிலபஸ்க்குள்ள வாங்க. இன்னமே மக்கள் சிரமத்திற்கான சொன்னாரு. அப்போ சிரமத்திற்கான சொன்னா திமுக 3 வருஷமா ஏன் பண்ணலீங்க? இப்பதானே எம்எல்ஏ வந்தா மந்திரி ஏன் பண்ண மாட்டாங்க? இல்ல மணிகண்டன் ஒரே ஒரு கேள்வி. இல்ல இந்த கேள்வி நானே உங்ககிட்ட முன்வைக்கிறேன். இல்ல இந்த கேள்வியை நானே உங்ககிட்ட முன்வைக்கிறேன். இந்த கள்ளக்குறிச்சி
இந்த விசச்சாராய விவகாரம் மக்கள்கிட்ட பெரிய அளவில் போய் சேர்ந்துருக்குது, அது ஒரு ஆட்சி மேல ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா திமுகவுடைய இந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கணுமே சார். பாமக இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம்ல, அது எடுபடலையாங்க. அதாவது நீங்க சொன்னீங்க முதல்வர் மீது உள்ள என்ன தலைப்பு சார்? முதல்வர் மீது உள்ள நம்பிக்கை. என்னது? நம்பிக்கை. ஒருவேளை மக்கள் நினைச்சிக்கலாம் விக்கிரவாண்டியில் இந்த மாதிரி கள்ளச்சாராய விற்பனை வந்து 10 லட்சம் கிடைக்காது நினைச்சிக்கலாம், அதான் நன்மதிப்பா இருக்கலாம் சார். இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் முன்மேல் மக்களுக்கு விரோதமான ஆட்சி. 2026 பாருங்க, மக்கள் அதுக்கு அடியோடு நிச்சயமாக பதிலை கொடுப்பாங்க. கூட்டணி கட்சி எல்லாமே நேர குறைவா இருக்கு. அதிமுக மட்டும் வேற ஒரு பக்கத்துல போறீங்க. இப்படியே போயிட்டு மொத்தமா மக்கள் உங்களை புறக்கணிச்சிருவாங்க. முதல் விஷயம், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சமூக நலத்திட்டங்களுக்கான இந்த வெற்றி. இரண்டாவது, பாமக பிஜேபி இந்த கூட்டணி வந்து அதிமுகவோட மறைமுகமா கூட்டணி வச்சுக்கிட்டு சமூக நீதிக்கு எதிராக பேசுற கட்சிகள் 2 பேரும் கேட்டா நாங்க சமூக நீதிக்காக பேசுறேன்னு சொல்லுவீங்க. இடஒதுக்கீடு எதிராக இருக்கிற 2 கட்சி சேர்ந்து இடஒதுக்கீடை பத்தி பேசுவீங்க. கேட்டா பிஜேபி ஒன்றிய அரசுல இருக்கு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லி சரி மணிகண்டன் நேர குறைவா இருக்கு, அவர் முடிக்கட்டும். நீங்க சொல்ற எல்லா பொய்யான குற்றச்சாட்டையும் மக்கள் புறக்கணிச்சாங்க. நீங்க தேர்தலுக்கு முன்னாடி தான் இதெல்லாம் நீங்க பேசுறீங்க. மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா மக்கள் தெளிவா இருக்காங்க, யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்றது. நீங்க மறைமுகமா பிஜேபியை வளர்க்கறதுக்கு, அண்ணாமலையை வளர்க்கறதுக்கு, பாமக வளர்க்கறதுக்கு இந்த தேர்தலை புறக்கணிச்சேன்னு சொல்லுங்க. வெளிப்படையா முடிஞ்ச போது பிரச்சனை. சமூக நீதிக்கான எதிரான கட்சி 2 சேர்ந்து ஓட்டு கட்டாயச்சு ஓட்டு போறாங்க. இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதிலா நீங்க கடைசிக்கு சொல்ல மாட்டீங்க. நாங்க என்ன கேக்குறோம்னா, ஏங்க ஒரு கேள்வி கேக்குறாங்க, அதற்கான பதில சொல்லுங்க மணிகண்டன். சப்ஜெக்ட்ல வர மாட்டீங்க. விக்கிரவாண்டி தேர்தல் முடிஞ்சிருச்சு. நீங்க சொன்ன எல்லா குற்றச்சாட்டையும் மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க. இன்னைக்கு வெற்றி எங்ககிட்ட கொடுத்திருக்காங்க. வெற்றிக்கான காரணத்தை பேசுங்க. உலகளாவிய சம்பந்தம் இல்லாம உருவாக்கிய திமுக தான். முதல் ஒரு விஷயம் பகிரமா சொல்றேன். ஒரே நிமிஷம் உங்களுக்கு மணிகண்டன். நீங்க ஆரம்பத்துல இருந்து சப்ஜெக்ட்டுக்குள்ள வரவே மாட்டீங்க. நாங்க சொல்றதுல ஒரே விஷயம், நாடாளுமன்ற தேர்தல்ல வாங்கின ஓட்டுல மொத்தம் 34% ஓட்டு நீங்க வாங்குனீங்க. இன்னைக்கு 29% ஓட்டு நாங்க வாங்கிருக்கோம். நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா மொத்தமா உங்களை மக்கள் மறந்துடுவாங்க. நாங்க சொல்றத கேளுங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க. அதாவது சகோதரர் சொன்னார், கோடீஸ்வரன் வந்து பங்காளி பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்ல. அண்ணா உருவாக்கி இயக்கத்தை கைப்பற்றிக்கொண்டு அண்ணாமலை மாதிரி ஒரு மோசமான அரசியல்வாதியை தமிழ்நாட்டை பாதுகாக்க நேரம் ஒரு விஷயம் நன்றி சார், நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.